Hi all, welcome to Demystifying Markets. ஸோ இன்னியோட இம்பார்ட்டண்ட் லேர்னிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னியோட கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைல் எவ்ரி கான்செப்ட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் தெர் இஸ் அ பொட்டென்ஷியல் மூவ் நடக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வில் சி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் வெர்சஸ் இனிஷியேட்டிவ் கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங். மார்க்கெட் ப்ரொஃபைலில் தெர் ஆர் ஸோ மெனி கான்செப்ட்ஸ். ஸோ அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைலோட வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ என்னெல்லாம் நம்மளோட கிளியரான ஒரு கான்செப்டை வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நிறைய சைக்கிள் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா? ரெஸ்பான்சிவ், இனிஷியேட்டிவ், ஃபெயில்ட் ஆக்ஷன், இன்வென்ட்ரி, ரிசம்ஷன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது எல்லாமே ஸ்மார்ட் மணியோட மூவ். ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் இந்த ஜோன்ஸ்லாம் ரியாக்ட் ஆகும்போது தெர் வில் பி அ ஸ்மார்ட் மணி மூவ். ஸோ இதோட இப்போ ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல நம்மளுக்கு வந்து தெரியறது ஒரு ரெஸ்பான்சிவ் விசஸ் இனிஷியேட்டிவ் கான்செப்ட் லேர்னிங். ஸோ இது என்னன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்பான்சிவ் இஸ் நத்திங் பட் ரெஸ்பான்சிவ் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஒரு ரெஸ்பான்சிவ் பையர் அண்ட் ரெஸ்பான்சிவ் செல்லர் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தே வில் ரியாக்ட். So what they will do is they will keep the market, they are responsible for selling. This responsive buyers are responsible for buying. So market வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஒரு ப்ரைஸ் லெவல்லே வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும். பட் when the initiative comes, smart money initiative is nothing but a smart money. ஸோ ஸ்மார்ட் மணி ஆர் பிக் மணி பிளேயர் அவங்களால மட்டும்தான் இந்த ஒரு ரெஸ்பான்சிவ் ஜோனை பிரேக் பண்ண முடியும். ஸோ ஹென்ஸ் த மார்க்கெட் கிவ்ஸ் அ ரேலி. ஸோ ஒரு ட்ரெண்டிங் ஆர் மொமெண்டம் டேஸை வந்து கொடுக்க முடியும். ஸோ தட் வாஸ் எவிடென்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக்லனா சிடிஎஸ்எல் ஸ்டாக்ல வந்து ரீசன்ட் டைம்ஸில் நடந்திருக்கு. ஸோ விச் வி ஆர் கோயிங் டு see it now. ஸோ இஃப் யூ see on this day வாட் ஹேப்பன்ஸ், மார்க்கெட் வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் ஜோன்லேருந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் வந்தால் மட்டும்தான் ஒரு ரீட்டைலரால் இந்த அளவுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாது. இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்மார்ட் மணி. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் மணி மூவால் தான் இந்த மாதிரியான ஒரு பொட்டென்ஷியல் மூமெண்ட்டை கொடுக்க முடியும். ஸோ இஃப் யூ சி த பொட்டென்ஷியல் மூமெண்ட் வாஸ் 1380 almost 1580, which is a 200 points in almost 5 days of rally. ஸோ ஒரு 5 நாளில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து ரெக்கவரி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இன் இன்ட்ராடே. ஸோ தீஸ் ஆர் ஆல் இன்ட்ராடே ப்ரொஃபைல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அட் த டைம் ஆஃப் 16th of செப்டம்பர்லேருந்து, பிகாஸ் திஸ் இஸ் அ ரெஸ்பான்சிவ். அண்ட் ஒன்ஸ் இந்த ரெஸ்பான்சிவ் ஜோனை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்க திரும்பவும் அந்த ரெஸ்பான்சிவ் ஜோனில் வரும்போது ஹவு பியூட்டிஃபுல் த ரேலி வாஸ். அகெயின் தெர் இஸ் அ 200 பாயிண்ட்ஸ் ஆர் 200 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ரெக்கவரி. ஸோ தட் மச் ஆஃப் பொட்டென்ஷியல் இட் வாஸ். பட் இட் இஸ் நாட் த சேம் இன் ஆல் கண்டிஷன். ஒரு ரெஸ்பான்சிவ்ல எல்லா இடத்துலையும் வந்து சப்போர்ட் எடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வி ஹாவ் டு டூ அ செக் ஃபார் தட் ஸோ மெனி கண்டிஷன்ஸ். ஏன்னா ரெஸ்பான்சிவ்ல கரெக்டான ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகலை அப்படின்னா வாட் தே வில் ஃபெயில் திஸ் ரெஸ்பான்சிவ் ஜோன் அண்ட் தே வில் கோ டவுன். ஸோ லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ் அதே. பட் அந்த ஜோன் ஆஃப் ரெக்கவரி வந்து எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக மென்ஷன் ஆகுது பாருங்கள். அண்ட் எஸ்பெஷலி இன்ட்ராடேயில் வந்து 200 பாயிண்ட்ஸ் இன் 5 days அண்ட் அகெயின் 200 ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அதை விட மேலே லைக் 1340 to 1640 which is 300 பாயிண்ட்ஸ். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து அவங்க வந்து இன்ட்ராடேயில் ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் 5 டேஸில் கொடுத்துருக்காங்க. சேம் வே ஹியர் ஒன்ஸ் அந்த புல் பேக் வைக்கும்போது எவ்வளோ அழகாக அதில் வந்து 300 பாயிண்ட்ஸ் இன் ஜஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் இன்ட்ராடே ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் பிகாஸ் த ரெஸ்பான்சிவ் விசஸ் இனிஷியேட்டிவ் கான்செப்ட். அண்ட் இந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் டு ஐடென்டிஃபை த இனிஷியேட்டிவ் இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் தே கேன் கிவ் த புல் பேக். ஆர்எல்ஸ் என்ன ஆகும்னா அந்த இடம் பிரேக் ஆகிடும். ஸோ மெனி கான்செப்ட்ஸ் இன் மார்க்கெட்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும் அண்ட் மார்க்கெட் அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரியாக்ட் ஆகும். தட் இஸ் வை தட் பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் அ ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் அ மொமெண்டம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் அ பர்டிகுலர் டே, பர்டிகுலர் வீக், பர்டிகுலர் மந்தில் ரியாக்ட் ஆகுது. பிகாஸ் நத்திங் ஒரு ஸ்மார்ட் மணி வந்து just like that they will not enter immediately. So they will do a lot of pre-work. அதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் they will get into the zone.
ஸோ அந்த ஒர்க் எல்லாமே வி கேன் ஏபிள் டு which help to identify whether இனிஷியேட்டிவோட ஆக்டிவிட்டி வந்து அந்த அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ அந்த அளவுக்கு மொமெண்டம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அண்ட் ரெஸ்பான்சிவ் விசஸ் இனிஷியேட்டிவ் ஆக்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். இந்த கைண்ட் ஆஃப் அனாலிசிஸும் பிடிச்சிருக்கு அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்செப்ட்ஸை வந்து நம்ம வந்து எவ்ரி டைம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எவ்வளோ பொட்டென்ஷியலாக ஒர்க் ஆகுதுன்றதை வந்து நீங்கள் வந்து நிறையா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க, விச் இஸ் அ கிளியர் லேர்னிங் ஆஃப் திஸ் base of this channel. So if you really like this analysis, kindly do like, share and subscribe the channel, and thanks for watching.